ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம். ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதத்தில் அல்காரிதம் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இது இதெல்லாம் அரே ஆஃப் எப்படி இருக்கும், 1 எக்ஸட்ரா 1ல் ஸ்டார்ட் பண்ணி n-1 வரைக்கும், 1ல் ஸ்டார்ட் பண்ணி n-1 வரைக்கும் இருக்கும். இதில் இன்புட் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் வெயிட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம இன்புட்டு. இதில் கடைசியாக ஃபைண்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து. இதில் அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாலும் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து தான். இப்போ ஆர் நாட்டுக்கு ஏன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் கண்டிஷன் படி எல்லாத்தையும் செக் பண்ணி கடைசியில் யூஸிங் த ஃபார்முலா திஸ் அல்காரிதம். இப்போ ஃபார் கேஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும், ஐஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும், இதை பூரா செக் பண்ணிகிட்டே வரணும். ஃபார் செக் பண்ணக்கூடாது, ஐட்ரேட் பண்ணிகிட்டே வரும், திரும்ப பண்ணணும். ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும் முடியணும். இந்த இதை பூரா ஐட்ரேட் பண்ணிகிட்டே வரும். இந்த இது முடிகிறதுக்கு இதை ஐட்ரேட் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸிங் த ஃபார்முலா திஸ் அல்காரிதம் d பவர் k -1 ij ஈக்குவல் டு d பவர் k-1 i, k ப்ளஸ் d பவர் k-1 k, j யூஸிங் த ஃபார்முலா க்ளோஸ் த ப்ராக்கெட் ரிட்டன் r of n. இவ்வளோதான். இதில் ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் முடியும். இந்த யூஸிங் த ஃபார்முலா வெயிட் மேட்ரிக்ஸாக நம்ம இன்புட்டு, ஷார்ட்டஸ்ட் பார்த்தா தான் அவுட்புட்டு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஒரு 4 பாத் இருக்குது, ABCD, அதோட டைரக்ஷனல் போட்டிருக்கேன், அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வெயிட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். வெயிட் மேட்ரிக்ஸாக நம்மளோட இன்புட்டு ABCD, நம்மளுக்கு 4 இருக்கா, அந்த 4 ABCD, இங்கிட்ட 4 ABCD, 4 ரோ 4 ரோ 4 காலம்ஸ், அவ்வளோதான். இப்போ இதுக்கான கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். டயகனல் ஃபுல்லாகவே 0 போடணும். இந்த டயகனல் பூராமே 0 போட்டுறணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது பார்த்துக்குவோம். ஏலேருந்து பிக்கு 2 இருக்குது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A to B அப்படின்னு வச்சுக்கோங்க. A to Bனா நம்மளுக்கு கரெக்டாக டைரக்ஷனல் இந்த பக்கத்து தான் போகுது. இங்கே இருக்க இதுக்கு நேராக தான் 6ஆம் மார்க்கு மூவ் ஆகணும். அப்படின்றப்ப இந்த இருக்க 2 அப்படியே வந்துடும். இப்போ B to A போகணும் அப்படின்ட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இன்ஃபினிட்டிவ் போட்டுறணும். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். டயகனல் சொல்லிட்டேன். A to B போகிறதுக்கு A to Bக்கு நேரம் 6ஆம் மார்க் இல்லை, இதான் சொல்லியிருக்கேன். இதுதான் 6ஆம் மார்க்கு, இந்த சைடில் இதை பார்த்து தான் இருக்கணும். அப்படின்றப்ப இல்லை, அப்படின்றப்ப இன்ஃபினிட்டி வந்துடும். A to Cக்கு பார்க்குறாங்க. A to Cக்கு 3 போட்டாச்சு. A to Dக்கு ஆப்போசிட் டைரக்ஷனல் அப்படின்றப்ப இன்ஃபினிட்டி. B